செந்தூரான் அறக்கட்டளினுடைய மாதாந்திர கருத்தனுடைய இரண்டாவது பேச்சாளராக மதிப்புக்கு மரியாதைக்குரிய ஐயா தனக்கொடி ஐயா அவர்கள் பொழுது பேச வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். நிறைய நல்ல விஷயங்களை ஜோதிடம் மூலியமாக சொல்கிறாரு, கேளுங்க, கேட்டு பயனடைங்க. அனைவருக்கும் வணக்கம். செந்தூரான் ஜோதிட நிலையத்தின் தலைவரும் நிறுவனமான மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா பிரகாஷ் ஐயாவுக்கு முதற்கண் வணக்கங்களையும் நன்றியினையும் தெரிவித்துக்கொண்டு என் சிற்றுரையை துவங்குகிறேன். முதலில் என் தாய் தந்தையரை வணங்கிக்கொண்டு எனக்கு முதலில் ஜோதிடம் கற்றுக் கொடுத்த மேட்டூர் மீனாட்சி சொக்கநாதர் ஞான தண்டாயுதபாணி ஆலயத்தின் தலைமை குருக்களும் ஜோதிடருமான தெய்வ திரு பி சுப்பிரமணியம் ஐயர் அவர்களிடம் 1995 வருடம் ஜோதிடம் பயின்றேன். எனக்கு என் குருநாதர் சொல்லிக் கொடுத்த ராசி அம்சம் 2 மட்டும்தான். அதை வச்சே நிறைய பேர்த்துக்கு சொல்லிட்டு வந்தேன். சொன்னது வரைக்கும் எதுவுமே ஃபெயில் போகல. ஒரு ஜாதகம் இப்போ பக்கமாக பார்த்தேன். ஒரு அம்மா ஜாதகம் பார்த்தாங்க. அந்த பேர் வேணாம், அது மட்டும் சொல்கிறேன். 27/6 அவர் 1929 பிறந்தார். அவங்க பொண்ணு எங்கள் அப்பாவுக்கு ஜாதகம் பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லுது. இந்த ஆயுளை கவனிக்கிறது மட்டும் அதுக்கு மிகப்பெரிய ஒரு சக்தி வேணும். என் குருநாதர் சொல்லி கற்றுக் கொடுக்கும்போது அவருக்கு 85 வயசு, நான் 95 அவர்கிட்ட கற்றுக்கிறேன். சொல்கிறார், டே இன்னும் 4 வருஷம் தானே நான் உயிரோடு இருப்பேன்னாரு. ஏன் சாமி இப்படி சொல்கிறீங்க? என் குரு ஐயர் அவர். ஏன் சாமி இப்படி சொல்கிறீங்க? கம்முன்னு இருங்க, இன்னும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறேன். இல்லைடா, அப்போ இப்போ மாதிரி கொஞ்சம் ஜாதகத்தினுடைய சூட்சமெல்லாம் தெரியல. அவர் இப்படி கணக்கு போட்டு சொல்கிறாரு. அவர் பரணி நட்சத்திரம், டேய் சனி இங்கே வரும்போது இப்படி இருக்கும்போது எனக்கு ஏழை சனி ஆரம்பம்டா அப்படிங்கிறாரு. எனக்கு அப்போ ஒன்றுமே புரியல. ஆனால் சொன்ன மாதிரியே மனுஷன் 4 வருஷம்தான் இருந்தார். அவர் வயசு 89. அதே மாதிரி அவர் 1999 இறந்துட்டார். அது மாதிரி ஒரு ஆயில கணிக்கிறது இப்படி தான்ங்கிறத கொஞ்சம் சூட்சமாக அப்போ இப்போ மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு என்ன வழிவகை செய்யலாம், எங்கே போகலாம், பரிகாரம் செய்யலாம், என்ன பண்ணலாங்கிறத எல்லாம் தெரிஞ்சு சொல்லுவேன். அவருக்கே நம்ம வழிகாட்டி கூட்டி கொண்டு போய் ஒரு பரிகாரம் பண்ணிட்டு வந்து ஒரு இது உட்கார வைக்கலாம். அப்போ நம்ம புதுசாக இருக்கும்போது அவர் சொல்கிறதே தெய்வ வாக்காக எடுத்து நான் பேசாமல் விட்டேன். அதை வச்சு நிறைய பேர்த்துக்கு சொன்னேன், ஓ இப்படிலாம் இருக்கும்போது இப்படி கஷ்டம் வரும்போது இப்படி ஆயில் நிர்ணயிக்கலாங்கிற சொன்னேன். ஒருத்தர் பார்த்தாங்க. 1929 டைம் 6:30 பிறந்த ஊர் திண்டுக்கல். அவர் மிதுன லக்னம், லக்னத்திலே சூரியன், 2-3 செவ்வாய் மாந்தி, 5 கேது, 6 7 சனி பகவான், 8 9 சந்திரன், 10 11 சுக்கிரன், ராகு, குரு, 12 குரு புதன். இதுதான் அவருடைய இது. அவருக்கு சொன்னேன், இப்போ நடக்கிறது குரு சுக்கிரன் திசையில் கேது புத்தன் நடக்குது. உங்கள் அப்பாவுக்கு ஒன்றும் உயிரெல்லாம் போகாது, இன்னும் 2.5 வருஷம் நல்லா இருப்பார். அப்போ நான் சொல்லும்போது அவருக்கு என்ன வயசுன்னா 96 வருஷம். அவங்க பொண்ணு சொல்லுது, இல்லை உங்கள் அப்பாவுக்கு 96 வருஷம் முடிஞ்சு 97வது வருஷம் நடக்குது, இன்னும் 2 வருஷம் நல்லா இருப்பாருமா அப்படிங்கிறத சொன்னேன். இப்போ பக்கமாக ஒரு ஜாதகம் பார்த்தேன். அந்த பையன் 17/6/1999 பிறந்தான். அந்த பையன் மிதுன லக்னம், லக்னத்திலே புதன், லக்னத்திலே சூரியன் இருக்காது, 2ஆம் வீட்டில் சந்திரன், சுக்கிரன், ராகு, மாந்தி, 3 4 1 5 செவ்வாய், 6 1 7 1 8 கேது, 9 1 10 1 11 குரு, சனி பகவான். இதுதான் அந்த பையனுடைய ஜாதகம். அந்த அம்மா கேட்டாங்க, எங்கள் பையனை என்ன படிக்க வைக்கலான்னு. உயர்கல்விஸ்தான 4ஆம் இடத்துக்கு அதிபதி புதன் தன் லக்னத்திலே இருக்கார். அதை வச்சு சொன்னேன், உங்கள் பையன் நல்லா இருக்குமா, லக்னத்திலே சுபகரங்கம் புதன் இருக்கார்ல, ஜீவனை சுபரை வாழ சீரியர் நோக்கக்கூட பாவர்கள் பார்க்க வெய்யோன் கண்ட பணி போலாகும், ஆவதே ஆயுள் ஜெயிக்கும் அறிவியல் மன்னவனாகும். உங்கள் பையன்கிட்டலாம் பேசி ஜெயிக்க முடியாதுமா, லக்னத்திலே லக்னாதிபனே ஆட்சி பெற்று உட்காந்துருக்காரு அப்படின்னு சொன்னேன். அந்த அம்மாவுக்கு முதல்ல உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன்னு சொன்னேன். லக்னத்துக்கு 4ஆம் இடம் தானே தாய் ஸ்தானம், மிதுனத்துக்கு 4ஆம் இடத்துக்கு தாய் ஸ்தானம். அந்த அதிபதி புதன், அந்த புதன் லக்னத்திலே ஆட்சி பெற்று உட்காந்துருக்காரு. அந்த அம்மாவுக்கு 4ஆம் வீட்டுக்கு 10ஆம் வீடு எடுங்க லக்னம். நீங்கள் முதல்ல வேலையில் இருக்கிறீங்களா, சம்பாதிச்சிருக்கீங்களா, என்ன வேலையில் இருக்கிறீங்க, நீங்கள் ஒரு கணக்காளர், ஆடிட்ரு இப்படி இருக்கணும்னு சொன்னேன். 4ஆம் இடம், 4ஆம் இடத்துக்கு 10ஆம் இடம் எடுப்போம். 10ஆம் இடத்துல புதன் இருக்கார். அங்கே வச்சு அதை வச்சு நீங்கள் ஆடிட்டராக இருக்கிறீங்களா, இல்லை ஆஃபீஸில் வேலை இருக்குது. புதன் கல்வி, ஏதாச்சும் ஒரு வாத்தியாராக இருக்கணும்,
ஆசிரியராக இருக்கீங்களாங்கிறதெல்லாம் கேட்டேன். சொன்னேன் ஆமாம் இருக்கேன். என்ன இருக்கேன்னு தான் சொல்கிறாங்க, என்ன இடத்துன்னு சொல்லலை. சரின்னு பேசாமல் விட்டாச்சு. சொல்லிவிட்டு அப்புறம் அந்த பையனுக்கு சொல்லிட்டேன். 2ஆம் வீட்லேயும் அந்த பையன் ஆயிலி நட்சத்திரம், புதனுடைய சாரமாக அந்த லக்னாதிபதினே அங்கே சாரநாதனே லக்னத்தில் உட்காந்துருக்காரா. உங்கள் பையன்கிட்டெல்லாம் பேசி ஜெயிக்க முடியுமா? தனக்காரகன் 2ஆம் இடம், தனஸ்தானம். தனஸ்தானத்திலே தனக்காரகனே இருந்தால் அதுக்கு ஒரு புலிப்பாணி பாடல்லாம் இருக்குது. நிறைய புலிப்பாணி பாடலை படித்தமாகவே சொல்லலாம். தயவுடன் தனஸ்தானாதிபதி தனஸ்தானத்திலேயே ஆட்சியாக, கோணைதான் குமரனுக்கு குவளையத்தில் தனமிருந்தும் மானைதான் தான் மக்கள் பெண்டின் மடிநிரம்ப உண்ணாமல் பதனம் செய்வார், வீணைதான் போகருட கடாட்சித்தாலே விதமாக புலிப்பாணி உரைக்க கேளேன்னு சொன்னேன். உங்கள் பையன் கையில் நீங்கள் 1000 ரூபா கொடுத்தாலும் சரி, 500 ரூபா கொடுத்தாலும் சரி, எவ்வளோ கொடுத்தாலும் சரி, செலவு செய்ய மாட்டாமா. ஒரு டீ காபி கூட கடையில் போய் குடிக்க மாட்டான். அப்படியே காசை மிச்சம் பண்ணி வீட்டு கொண்டாந்துடுவானா. அது என்னம்மாயா நான் கொடுத்து தான் அனுப்புகிறேன். டே பசிச்சா எங்காச்சும் சாப்பிட்றா போடுறா, ஏன்டா வீட்டுக்கே வந்து சாப்பிட்ணுன்னு நினைக்கிறேன்னு. இந்த பாலினுடைய விளக்கமும் அதுதான்மா. ஹோட்டல் கடை போய் சாப்பிட மாட்டான். காசு சிக்கன கருமி இல்லை, சிக்கனக்காரன். தேவை அறிஞ்சு தேவைக்கேற்ப செலவு செய்வான் அப்படின்னு சொன்னேன். அது அப்படி தாங்கய்யா அப்படின்னா. இவனுக்கு படிக்க வைக்கலான்னு இருக்கேன். என்ன படிக்க வைக்கலான்னு. உயர்கல்வி சார்ந்த நாளாக இருந்தானே அந்த புதன் தன்மையிலே ஆச்சு. இருக்கிற படிப்புலேயே உயர்ந்த படிப்பு எது? ஐஏஎஸ் தான். ஐஏஎஸ்ஸே படிக்க வைமா, உங்கள் பையன் பாஸ் பண்ணிட்டு வந்துடுவான் அப்படின்னு சொன்னேன். இல்லையா வேறு என்ன படிக்க வைக்கிறது? இப்போ தான் கம்ப்யூட்டர் இதெல்லாம் வந்துச்சு, ஐடி தொழில் அது இது எக்கச்சக்கமாக வந்திருக்கு. அதெல்லாம் ஏதோ ஒரு இதை எடுத்து படிக்க சொல்லுங்களேன் அப்படின்னு. இல்லையா வேறு எதை படிக்க சொல்லுங்கள். இந்த அம்மா இப்போ கேட்கும்போது தான் ஏன்னா அந்த அம்மா அப்படியே கேட்குறான். 5ஆம் வீட்டில் செவ்வாய் உட்காந்துருக்காரு, 11ஆம் வீட்டில் சனி பகவானும் குருவும் உட்காந்துருக்காங்க. செவ்வாயும் சனி பகவான் நேருக்கு நேர் பார்த்தா மருத்துவம். அம்மா நீயும் வேலைக்கு போகிறீங்க, சம்பாதிக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்க. இந்த பையனுடைய அப்பனும் நல்லா இருக்கார். 9ஆம் வீட்டுக்கு அதிபதி பாக்கியாதிபதி, 10ஆம் வீட்டுக்கு அதிபதி கர்மாதிபதி வாங்கி 11ஆம் வீட்டில் உட்காந்துருக்காமா. உங்களோட வசதி இருந்தாலும் டாக்டருக்கே படிக்க வைமானே. பையன் டாக்டருக்கு தாயா படிக்கிறான். படித்து முடிச்சுருப்பான்ல, பையெல்லாம் முடிச்சுட்டாயா, மீண்டும் படிக்க வைக்கலாம். மீண்டும் படிக்க வைக்கணும்னா கார்டியாலஜி படிக்க வைங்க. எம்டி படிக்க வைங்க. எம்டி முடித்தோன்னா அவனே கார்டியாலஜிக்கு போயிடுவான். நல்ல திறமையான பையன். இது வரைக்கும் நீங்கள் பள்ளிக்கூடம் சேர்த்துனது ஒரு வகுப்போட பெயிலாக இருக்க மாட்டான், நல்லா இருப்பான், நல்லா அற்பமாக வரும், படிக்க வைங்கன்னு. அதுதாங்க ஐயா படிக்க வைக்க தான் உங்கள்கிட்ட கேட்குறேன் அப்படி சொன்னோன்னே அவங்க நம்ம நமக்கு என்ன தெரியும்? உயர்கல்வி ஐஏஎஸ் அதுதான் நம்ம சொன்னோம். இல்லையா இப்படி சொல்லுங்கன்னா அப்புறம் சொன்னோன்னே ஆமாம் சொன்ன வரைக்கும் எதுவும் இல்லை, நல்லா படிக்கிறான், நல்லா இருக்கான். இவங்க அப்பாவும் நல்ல வேலையில் இருக்கான், நல்லா சம்பாதனையில் இருக்கார், தனியார் கம்பெனிலாம் இருக்கார், அதுலேயும் நல்லா சம்பாதனை. ஆமாங்கய்யா நல்லா இருக்காங்க அப்படின்னா. அந்த அம்மா கேட்குறாங்க, அந்த அம்மா ஜாதகத்தை அனுப்பிச்சுட்டு மீண்டும் அந்த அம்மா ஜாதகத்தை பார்த்து சொல்லும்போது எனக்கு எப்போ ப்ரொமோஷன் கிடைக்கும்? அம்மா உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்க போதுமா? அந்த அம்மா அவருடைய லக்னமும் மிதுன லக்னம், லக்னத்திலே செவ்வாய் இருக்காங்க. எங்கே இந்த அவினாசிக்கிட்ட ஒரு யார்கிட்டே ஜாதகம் பார்த்தாங்களாம். அவங்க எனக்கு 2028 தாங்க ப்ரொமோஷன் கிடைக்கும்னு சொல்லி சொன்னாங்க. நான் என்னமோ உங்களுடைய வீடியோ பார்த்ததில்ல, அப்புறம் சரி உங்கள்கிட்ட பேசி பார்க்கலான்னு சொல்லிட்டு கேட்குறேன் அப்படின்னா. அம்மா உங்களுக்கு ப்ரொமோஷன் வரக்கூடிய நேரம் வந்துருச்சுமா. உங்கள் லக்னத்துக்கு 10ஆம் வீடு, மிதுன லக்னத்துக்கு 10ஆம் இடம் மீனம் தானே. குரு 2ஆம் வீட்டுக்கு வந்துட்டார்ல, 2ஆம் வீட்டுக்கு 9ஆம் பாரு 10ஆம் வீட்டை பார்க்குறாரு, உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்க போகுமான்னு சொன்னேன். ஐயா என்னையா நான் இன்னொருத்தர் ஜாதகம் பார்த்தேன், 2028 தான் கிடைக்குன்னு சொன்னாங்க, நீங்கள் நம்ம இப்போயே கிடைக்குன்னு சொல்கிறீங்களே. நாங்கள் கிடைக்கும், நீங்களும் அதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இப்போ லக்னத்தில் குரு இருந்தார், அந்த குரு 2ஆம் வீட்டுக்கு வந்துட்டார், 9ஆம் பார்வையாக உங்களுக்கு 10ஆம் வீட்டை பார்க்குறாரு, உங்களோட தொழிற்சானத்தை கிடைக்குன்னு சொன்னேன். கிடைச்சா 1 கிராம் உங்களுக்கு தங்கம் கொடுக்குறேன்னு நாங்கள். சரிம்மா உங்கள் விருப்பம் என்னம்மா செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அம்மா வேலை செய்கிறீங்கன்னு சொன்னால் காலேஜ் ப்ரொஃபஸராக இருக்காங்க. அந்த அம்மா சொல்கிறாங்க, ஐயா நீங்கள் என்னமோ அவர்கிட்ட கேட்டேன் 2028நாங்க, நீங்கள் இப்போ கிடைக்க போகுதுன்னு சொன்னீங்க, எனக்கு நீங்கள் சொன்னதில் நம்பிக்கை இல்லை. ஆனால் இருந்தாலும் இப்போ 2 நாளைக்கு முன்னாடி ப்ரொமோஷனுக்கு யார் எலிஜிபிலிட்டியோ அவங்கெல்லாம் எனக்கு முதல்ல அப்ளிகேஷன் கொடுங்கன்னு சொல்லி ஒரு ஃபார்ம் அனுப்பிச்சிட்டாங்க. என்னங்க நீங்கள் அவர் 28 நீங்கள் உடனே கிடைக்க போனீங்க, நீங்கள் சொன்ன வாய் முகூர்த்தம் உடனே கிடைக்கிற மாதிரி எனக்கு எல்லாம் ஃபில்லப் பண்ணி கொடுன்னு வந்திருக்கு அப்படின்னாங்க. நான் கொஞ்சம் பஞ்சபட்சி வேறு பார்ப்பேன்.
அந்த பஞ்சபட்சியில் அந்த பச்சை அந்த அம்மாளுடைய நட்சத்திரத்துக்கு பச்சை எடுத்து அந்த பச்சை அரசு தொழில் செய்கிற நேரத்தில் போய் பணம் கட்டுமா, எல்லாம் இது பண்ணுமா அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த அம்மா அனுசம் நட்சத்திரம். அனுசம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம், திருவோணம். இப்போது 1 மணிக்கு மேலே ரோகிணி நட்சத்திரம் வரும். இப்போ பேசுகிறது கிருத்திகை நட்சத்திரம் பேசிகிட்டு இருக்கோம். ரோகிணி நட்சத்திரம் வரும் 1:15 to 3 மணிக்குள்ளே நீ போய் பணம் கட்டுமா, அந்த அப்ளிகேஷன்லாம் ஃபில்அப் பண்ணி அது என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிடுறேன்னு சொல்லியிருக்கேன். ஐயா இது மட்டும் சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வீடு தேடி வந்து பார்த்துட்டு போகிறேன் நாங்கள். நீங்கள் அவர் சொன்னார் 28 நம்பிக்கை இல்லை, ஆனால் நீங்கள் சொன்னதும் எனக்கு நம்பிக்கை இல்லை. கிடைக்குன்னு சொன்னீங்க. இப்போ 2 நாளைக்குள்ளே எனக்கு இப்படி வந்திருக்கேன். கிடைக்குது, எல்லாம் இறைவன் செய்யலாம். அதுக்கு தகுந்த மாதிரி திசாபுத்தியும் இருக்குது. திசாபுத்தி இருக்கிற நேரத்தில் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். சொன்ன வரைக்கும் ஃபெயில் போகல. அப்புறம் அவங்க வீட்டுக்காரருடைய ஜாதகத்தை அனுப்பிச்சு பார்த்தாங்க. ஒரே தான் சொன்னேன், இவர் எத்தனை முறை ஆகாயத்திலே பறந்தாருன்னு தான் கேட்டேன். அது கணக்கே இல்லையா. அவர் நம்பிக்கையான ஆள், நேர்மையான ஆள். அதனால தான் அவர் கம்பெனியில் எல்லா ஒரு பொறுப்பையும் கொடுத்து அனுப்பிச்சிருக்காருன்னு சொன்னேன். அப்படி தாங்க இருக்காங்கன்னு சொன்னேன். இந்த ஆயிலை கணிக்கிறத இந்த திருச்சிக்காரருக்கு சொன்னதை பார்த்து சேலத்துலேருந்து ஒருத்தர் 1944 எங்களோட வர்றதெல்லாம் ஆயில் கணிக்கிறதா கேட்குறாங்க. சொன்ன வரைக்கும் இப்படி சொன்ன வரைக்கும் ப்ரொமோஷனுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இறைவன் சக்தியால் இறைவன் நம்ம இருக்கார்ல, இப்படி ஒரு சாமி இதெல்லாம் பூஜையெல்லாம் போய் இப்படி விளக்கு போடுங்க அப்படின்னு சொன்னேன். சரி அதான் கிடைக்கிற மாதிரி இருக்குது, நல்லாயிருக்கு. பையன் எம்டிக்கும் போய் இதுக்கு போட்டிருக்கான், அப்ளிகேஷன் வந்துருச்சு. அது இது வேணுமா, பரீட்சை எழுதணுமா. அந்த பரீட்சையில் அவன் பாஸ் பண்ணால் தான் அது இது பண்ண முடியும்னு சொன்னாங்க. பரீட்சை எழுதுறதுக்கு அது ரிட்டுக்கு என்ன ரிட் வேணுமோ ஏதோ போட்டிருக்கான். அது போட்டு அதில் ஒரு இது எழுதி பாஸ் பண்ணால் தான் அவனுக்கு கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கான். இது மாதிரி ஒரு அம்மா திருச்சியிலேருந்து ஜாதகம் பார்த்தேன். அவங்க பேர் இதெல்லாம் சொன்னாங்க. என்னன்னா பேகம்னு வருது, முஸ்லீம். நம்ம இந்துக்கள் கூட ஜாதகத்து மேலே அறநம்பிக்கப்பட்டு தான் இருக்காங்க. 100க்கு 25 பேர் அறநம்பிக்கப்பட்டு தான் இருக்கான். ஆனால் முஸ்லீம்காரன் என்னம்மா பேரே முஸ்லீம்னு வருதேவே. ஆமாம் நாங்கள் சாயிபு தான், எனக்கு ஜாதகத்தில் நம்பிக்கை இருக்குது, நீங்கள் சொல்லுங்க. பார்த்து சொன்னோட இப்படி உங்கள் வீட்டுக்காரர் கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாமல் இப்போ இருக்குமா, கொஞ்சம் பார்த்து கவனிச்சுக்கன்னு சொன்னேன். அதே மாதிரி தான் அவங்க வீட்டுக்காரர் ஹாஸ்பிட்டலில் இருக்கார். அதுக்காக தான் உங்களோட ஃபோன் பண்ணி கேட்குறேன். நான் இந்த இடத்துக்கு நீங்கள் கோயிலுக்கு போக மாட்டீங்க, ஒரு அன்னதான் கொடுங்க, ஒரு சாப்பாடு செஞ்சு அவர் இருக்கிற இடத்துல ஒரு கோயிலில் உங்கள் தர்காவுக்கு போய் அன்னதானம் கொடுங்க. அதெல்லாம் இறைவன் பார்த்து அவர் காப்பாற்றி கொண்டாந்துருவார், ஒன்றும் கவலை இல்லை, ஆயில் பங்கம்லாம் இல்லை, நல்லா இருக்குன்னு சொன்னேன். சொன்ன வரைக்கும் எதுவும் ஃபெயில் போகல, நல்லா இருக்குது. நம்ம ராசி காரகத்துவம் 12 ராசியினுடைய காரகத்துவம் படிச்சுக்கிறோம். அதே மாதிரி கிரக காரகத்துவம் படிச்சுக்கிறோம், நட்சத்திர காரகத்துவம் படிச்சுக்கிறோம். எல்லாம் படித்து இத்தனையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோமா என்ன பண்ணுவோம், வரக்கூடிய கஸ்டமர் பார்க்க வர்றவங்கக்கிட்ட நாம் திறமையாக சொல்லலாம். சொன்னோமா அவங்களுக்கு ஆமாங்கய்யா ஆமாம் சரி. ஒருத்தன் மேச லக்னம், மேச லக்னத்துக்கு 2ஆம் வீட்டில் உள்ள 3ல் ராகு, 4ல் குரு, 5ல் உள்ள 6ல் உள்ள 7ல் சுக்கிரன் சனி பகவான் இருக்கார், 8ல் சந்திரன் அனுச நட்சத்திரம் விருச்சிக ராசி, 9ல் சூரியன் புதன் கேது, 10ல் உள்ள 11ல் 12ல் செவ்வாய். லக்னாயுவம் 12ல் செவ்வாய் இருக்கார். அந்த லக்னா 12ஆம் வீட்டு கல்வி 4ஆம் வீட்டில் உச்சமடைகிறார். சொன்னேன் லக்னத்துக்கு 9, 12 கூடிய குரு 4ஆம் வீட்டில் போய் உச்சமடைகிறார். எண்ணிய லக்னத்துக்கு 6 கூடிய கோள்கள் நன்னிய ஆட்சி உச்ச நட்புணம் இருக்கவாறு வன்னிய வழிக்கு 12ல் பலத்துவம் சேர மண்ணில் வேறனா மன்னனுக்கு சமானமாக பிழைப்பாங்க. நல்ல வசதி வாய்ப்போட செய்வீங்க பிழைப்பீங்கன்னு. அதே மாதிரி 2ஆம் வீட்டு கல்வி தனக்காரகனா, 11ஆம் வீட்டு கல்வி லாபகாரனா, 2 பேரும் சேர்ந்து ஒரே இடத்துல 7ஆம் வீட்டிலே உட்காந்துருக்காங்க. செப்பிய தனத்திலாமன் தனியராய் அவர்கேல் வண்ணன் ஒப்பிய லாமான உதயாதி தனக்கேலாய் கப்பிய ரவிவன் காரிய மரவன் நோக்க எப்பவும் குறைவில்லாத இமயரி போல் வாழும். எப்பவும் குறைவில்லாத கோடீஸ்வரனாக வாழ்வீங்கண்ணா. அப்படியெல்லாம் இல்லையா, ஏதோ நீங்கள் ரொம்ப புகழ்ந்து பேசுகிறீங்க, அப்படியெல்லாம் இல்லை. ஏதோ சுமாராக ஓடுறேன், இதுமாக இருக்கேன், யாருக்கும் கடன் கொடுக்குறதில்ல, யார்கிட்டையும் கடை வாங்குறதில்ல, ஏதோ அப்படி சும்மா ஓடிட்டுருக்கேன். சரியா இப்போ எப்படி இருக்குன்னு கேட்குறாரு.
இப்போ நடக்கிற ஜனகாலம் சனி மகா திசையில் பிறந்தார், அனுச நட்சத்திரம். இப்போ நடக்கிறது சனி தேசம், சந்திரனுடைய திசை நடக்குது, சந்திரன் புத்தி நடக்குது. சந்திரன் 4 கூடையவர் 8ல் போய் உட்காந்துருக்காரா? மேச லக்கணத்துக்கு 4ஆம் வீட்டுக்கு அதிபதி சந்திரன் 8ஆம் வீட்டில் போய் உட்காந்துருக்க, அனுச நட்சத்திரம் விருச்சிக ராசி. அந்த திசை அந்த புத்தியை நடக்கும்போது சொன்னேன், 8ஆம் இடம் மர்மஸ்தானம் தானே, மர்ம உறுப்பு தானே. அந்த இடத்த மர்மஸ்தானத்தில் சனி பகவான் சந்திரன் வந்து சனி பகவான் அனுச நட்சத்திர சாரத்தில் இருக்கார். உங்களுக்கு கல்லில் யூரின் போகிற பிரச்சனை இல்லை, கல் அடைப்பு இருக்குங்களா? கல் அடைப்பு வரும். இது வரைக்கும் வந்துருந்தேன்னா இனி வராது, இல்லைன்னா வரும். நீங்கள் ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும்னு. அதெல்லாம் வந்து ஆப்ரேஷன்லாம் பண்ணி முடிச்சாச்சியா, ஒன்றும் இதுமேலே இன்னும் எப்படி இருக்குன்னு. ஐயா இப்போ சந்திரன் திசையில் சந்திரன் புத்தி முடிஞ்சு போச்சு, சுய புத்தியில் கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டாரு. அடுத்து செவ்வாய் புத்தி தான். செவ்வாய் லக்னத்துக்கு லக்னாதிபதி செவ்வாய் தான், அவர் 12ல் இருக்கார், குரு பார்வை இருக்குது. இனிமேல் எந்த ஒரு இது எல்லாம் நல்லா இருக்குங்கன்னு சொன்னேன். எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு நீங்கள் என்ன ரொம்ப புகழ்ந்து பேசுகிறீங்க, அப்படியெல்லாம் நான் ஒன்றும் பெரிய பணக்காரன்லாம் இல்லை. போகும்போது சொல்லிட்டு போகிறார், ஒரு 10 பஸ்ஸு தான் ஏன் ஓடுது, நான்லாம் ரொம்ப பெரிய பணக்காரன்லாம் இல்லை, 10 பஸ்ஸு தான் ஓடுதுன்னு சொல்லிட்டு போகிறார். எப்படி இந்த இதெல்லாம் கொஞ்சம் நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்து சொன்னோமா, எதுவுமே ஃபெயில் போகாது. ஜோதிடங்கிறது 100க்கு 100% உண்மை. இந்த நம்ம காரகத்தமெல்லாம் சொன்னோம்ல, இத்தனையும் படித்து வச்சு இப்போ வரக்கூடிய ஆளுகளுக்கு நல்ல திறமையை சொல்லிடுறோம். அதுக்கு தகுந்த புலிப்பாணி பாடல் 300 எடுத்து படித்தமாவும் நமக்கு திறமையை சொல்லலாம். இதுக்கு மேலே இந்த நாட்டை ஆண்டாங்கல்ல, எத்தனை பேர் முதலமைச்சராக வந்தாங்க, எத்தனை பேர் இருந்தாங்க, எப்படியெல்லாம் இருந்தாங்க. ஒரு லக்னத்துக்கு 2 பக்கம் பாவகிரகங்கள் இருந்தால் பாவகத்திரி தோஷம், அதே சுபகிரகங்கள் இருந்தால் சுபகத்திரி தோஷம். இந்த லக்னத்துக்கு பாவகிரகங்கள் இருந்தால் அவங்க மத்திய வழியிலேயே இறந்துடுறாங்க. இதுக்கு ஒரு ஆதாரம் வேணுமில்ல. என்னமோ நீ சொல்கிறையா, நாங்கள்லாம் என்னமோ ஜோதிடமே தெரியாத மாதிரி நீ பேசுகிற, நாங்களாம் ஜோதிடம் கரைச்சி குடிச்சிட்டு வந்திருக்கோம், நீ என்னமோ பெருசாக பேசுகிற, ஆதாரம் சொல்லியா அப்படின்னு கேட்பீங்கள்ல. தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு. தேடுங்கள் கிடைக்கும் என்றார். அப்படி கேட்டால் தான் கிடைக்கும். பாருங்கள், ஒருத்தர் ஜாதகம் சொல்கிறேன். சிம்ம லக்னம், லக்னத்திலே சூரியன் சந்திரன் புதன் குரு சுக்கிரன் 5 கிரகம் லக்னத்திலே இருக்குது. லக்னத்துக்கு 2ஆம் வீட்டில் புதனுடைய வீட்டில் செவ்வாய் உட்காந்துருக்காரு. அவர் 3ல் 1, 4ல் 1, 5ல் 1, 6ல் கேது, 7ல் 1, 8ல் 1, 9ல் 1, 10ல் 1, 11ல் சனி பகவான், 12ல் ராகு. லக்னத்துக்கு முன்னாடியும் செவ்வாய், பின்னாடி ராகு. பாவகத்திரி தோஷம் வந்துடுதா? நல்லா இருந்தாத மனுஷன் தமிழ்நாட்டையே நம்பி வந்தார். இந்த ஜாதகம் யாருன்னு தெரியுங்களா? இவர் இறப்பு வந்து 46 வருஷம் 9 மாதம் 1 நாள் இறந்தார். மாண்புமிகு சொல்லுங்க யார்? முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி ஐயாவுடைய ஜாதகம். சிம்ம லக்கணம் 2 பக்கம் பாவகிரகம் வந்துருச்சா? தமிழ்நாட்டையே ஒரு நம்பிக்கையோடு வந்தார். அந்த பாவகத்திரி தோஷம் வந்து ஏதோ ஒரு விதத்தில் அது அவர் இதாகி போச்சு. அவர் இறக்கும்போது ராகு திசை, ஆமாம் கேளுங்க, அவர் இறக்கும்போது ராகு திசை கேது புத்தி. ராகு 12ல் இருக்கார், கேது 6ல் இருக்கார். ராகு திசை கேது புத்தி. அந்தரம் என்ன? கேதுக்கு 6ஆம் இடத்துல சனி பகவான் அந்தரம். இது எல்லாம் சுற்றி வரும்போது எங்கிருந்தோ வந்து எங்கேயோ வந்து இறக்குறாரு பாருங்க. வயசு 46 வருஷம் 9 மாதம் 1 நாள் இறப்பு. ராகு திசை கேது புத்தி சனி அந்தரம் எல்லாம் குறித்து அவர் புஸ்தகம் ஒன்று வாங்கினேன், 108 ராஜயோக ஜாதகங்கள்ங்கிற அந்த புஸ்தகம். அந்த புஸ்தகத்துலேருந்து எல்லாம் எடுத்து தான் எழுதிட்டு வந்தேன் நானே. அவங்க இத்தனையும் எனக்கு தெரியுமா? அவர் பிறந்தது 1944, நான் பிறந்தது 55, நான் இவர் பிறந்த நான் அப்படி. அந்த புஸ்தகத்தில் இருக்கிறதெல்லாம் எடுத்து எப்படி இறந்தார், எத்தனை வயசில் இறந்தார், இறக்கும்போது என்ன தசாபுத்தி, என்ன அந்தரம், இதெல்லாம் நம்ம கணிச்சு பார்த்தோம். அந்த பாவகத்திரி தோசை கரெக்டாக வேலை செய்யுது. அதே மாதிரி இன்னொன்று சொல்கிறேன் பாருங்கள். கடக லக்னம், கடக லக்னம், லக்னத்துக்கு 2ஆம் வீட்டிலேயே செவ்வாய், 3ல் 1, 4ல் 1, 5ல் சூரியன் புதன், 6ல் சுக்கிரன் ராகு, 7ல் சந்திரன்,
8ல் 1, 9 1, 10ல் 1, 11 குரு, 12 கேது. கடக லக்னத்துக்கு 2ஆம் வீட்டில் செவ்வாய், 12ஆம் வீட்டில் கேது. 2 பாவகரங்களும் வந்து லக்னத்தை இறுக்கி பிடிச்சி வச்சிங்களா. அப்படி இருந்து நம்ம அப்படி இப்படியும் அசதி பிடிச்சி வந்தாங்க. தன் கையே தன்னை குத்தின மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். 6 கிரகம் பரிவர்த்தனை யோகம். லக்னத்தினையும் சனி பகவான் இருக்கார், 7ல் சந்திரன் இருக்கார். சனி பகவானும் சந்திரன் பரிவர்த்தனையாக 2ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்கார். அதே வந்து லக்னத்துக்கு 5ஆம் வீட்டில் சூரியன் புதன், செவ்வாயும் புதனும் பரிவர்த்தனை. விருச்சத்துக்கு செவ்வாய் அதிபதி, அந்த வீட்டுக்கு அதிபதி சிம்மத்துக்கு அதிபதி சூரியன் வந்து இங்கே. 2 பேரும் செவ்வாயும் சூரியனும் பரிவர்த்தனை ஆகும். சனியும் சந்திரனும் பரிவர்த்தனை, செவ்வாயும் சூரியனும் பரிவர்த்தனை. சுக்கிரன் 6ஆம் வீட்டில் சுக்கிரன், அதே சுக்கிரன் வீட்டில் ரிஷபத்தில் குரு. 6 கிரகம் பரிவர்த்தனை யோகம் இருந்தாங்காட்டி தான் இந்த அம்மாவும் பிரதமராக இருந்தாங்க. யாருடைய ஜாதகம்? ராஜீவ்காந்தியுடைய அம்மா இந்திரா காந்தியினுடைய ஜாதகம் இது. அப்படி இருந்து தன் வீட்டில் இருந்தவனே அங்கே தன்னை இது பண்ணிட்டு போயிட்டான். அந்த பாவகத்திரி தோசை இருந்து நல்லா செழிப்பாக வரும்போது அந்த அம்மா இறக்கும்போது வயசு என்னென்னா 66 வருஷம் 11 மாதம் பண்ண நாள் அந்த அம்மா இறந்தது. 1917 பிறந்தாங்க, 1984 இறந்தாங்க. 66 வருஷம் 11 மாதம் 12 நாள் இறப்பு. அப்படி அவங்க இருந்தது. அது அவங்க இறக்கிறது சனி திசை, ராகு புத்தி, ராகு அந்தரம். சனி பகவான் எங்கே இருக்கார்? லக்னத்திலே சனி பகவான். ராகு எங்கே உட்கார? 6ஆம் வீட்டில் ராகு. அதே ராகு அந்தரம். சனி திசை, ராகு புத்தி, ராகு அந்தரத்திலே அந்த அம்மா இருக்கிறாங்க. இறக்கிறதுக்கு என்ன காரணம்? இதை தான் நம்ம கொஞ்சம் இந்த இரும்பு பிடிச்சங்கை சுரங்கு பிடிச்சங்கை கம்முன்னு இருக்காத மாதிரி இதை கொஞ்சம் தெரியாத வரைக்குமே ஒன்றும் இல்லை. தெரிஞ்சு எப்படி இறந்தாங்க, ஏன் இறந்தாங்க, என்ன அப்போ என்ன தசாபுத்தி ஓடிச்சு, என்ன அந்தரம் ஓடிச்சு, இதெல்லாம் எடுத்து பார்த்தா கரெக்டாக இருக்குது. இன்னொன்று சொல்கிறேன் பாருங்கள். பேரறிஞர் அண்ணா, இன்னும் யாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொன்னால் அது கேட்டுகிட்டே இருக்கணும். பேரறிஞர் அண்ணா கரெக்டாக 60 வயசில் ஒரு கண்ணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. கரெக்டாக 50 வயசு 59 வயசு 4 மாதம் 18 நாள் 60 நடக்கும்போது அவர் இறந்தார். அவர் இறக்கும்போது சனி திசை, புதன் புத்தி, சுக்கிராந்தரம். அவருடைய ஜாதகம் சொல்கிறேன் பாருங்கள். மகர லக்னம், லக்னத்துக்கு 2ஆம் வீட்டில் 1ல் 3ல் செவ்வாயும் சனி பகவானும், 4ல் 1ல் 5ல் ராகு, 6ல் 1ல் 7ல் 1ல் 8ல் சூரியன் சந்திரன், 9ல் புதன் குரு, 10ல் சுக்கிரன், 11ல் கேது, 12ல் 1 இதுதான் அவருடைய ஜாதகம். பிறப்பு வந்து 15/9/1909 செப்டம்பர் அண்ணா பிறந்த நாளா அது கொண்டாடுறோமா? செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி. அவர் இறப்பு 3/2/1969. கரெக்டாக 59 முடிஞ்சு 4 மாதம் 18 நாள் அவர் இறப்பு. இறக்கும்போது சனி திசை, புதன் புத்தி, சுக்கிரன் அந்தரம். சனி பகவான் லக்னத்துக்கு 3ஆம் வீட்டில் சனி பகவான் லக்னாதிபதியினுடைய இதே திசை. புத்தினாலும் புதன் 6ஆம் வீட்டுக்கு அதிபதி, 6 9 அதிபதி, 6ஆம் வீட்டுக்கு அதிபதியினுடைய புத்தி. சுக்கிரனுடைய அந்தரம். சுக்கிரன் 10ல் கர்மஸ்தானத்திலே உட்காந்தார். சுக்கிரனுடைய அந்தரம் வரும்போது அவர் அமெரிக்கா போய் அவர் இறந்தார். இறக்கிறது அவருக்கு முன்னாடி பாருங்கள். ராகு கேது வந்து 11ஆம் வீட்டில் பாதக ஸ்தானத்திலே உட்காந்துருக்கு. பாதகாதி ஸ்தானத்திலே கேது உட்காந்து 3ஆம் பார்வையாக லக்னத்தையும் பார்ப்பார் இல்லையா. 10ஆம் பார்வையாக அங்கே உட்காந்து சனி லக்னத்துக்கு 12ஆம் வீட்டையும் பார்ப்பார். பாவகத்திரி தோஷம். நல்ல புகழ்பெற்று வரவங்கெல்லாம் இறப்புக்கு காரணம்னா இப்படியெல்லாம் ஒரு பாவகத்திரி தோஷம். அதே சுபகிரகங்கள் இருந்ததுன்னா எப்படியே தத்தி தவறி மேலே வந்துடுவாங்க. அதே கலைஞர் ஐயா ஜாதகம் சொல்கிறேன் பாருங்கள். அவர் 95 வயசில் இறந்தார்ல. கடக லக்னம். இந்த கடக லக்னத்துக்கு மிகப்பெரிய ஒரு யோகம் இருக்குது. கலைஞர் ஐயா கடக லக்னம், இந்திரா காந்தி அம்மா கடக லக்னம், காமராஜர் கடக லக்னம், ஏபிஜே அப்துல் கலாம்மா கடக லக்னம். இத்தனை பேரும் கடக லக்னம். இப்போயே முதலமைச்சர் அவரும் கடக லக்னம். இந்த கடக லக்னத்தில் ஏதோ ஒரு சூட்சமம் போய் மறைஞ்சிக்கிட்டு இருக்குது. அதை தெரிஞ்சே அறிஞ்சு கொண்டு வரணும். இப்படி இருக்குது. இப்படி இருக்கிறத வந்து நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பார்த்து செஞ்சால் நல்லாயிருக்கும். ஐயா கலைஞருடைய ஜாதகம் கடக லக்னம். லக்னத்துக்கு 2ஆம் வீட்டில் ராகு, 3ல் 1ல் 4ல் சனி பகவான் கேந்திரம், அது சசயோகம்.
5ல் குரு பகவான், 6ல் 1ல் 7ல் செவ்வாய், 5 10 கூடையவர் 7ல் செவ்வாய் உச்சமா, 8ல் கேது, 9ல் 1ல் 10ல் புதன். புதன் இருக்கிறது பத்திர யோகம், செவ்வாய் இருக்கிறது ருஷ யோகம், சனி பகவான் சச யோகம். சூரியனும் சந்திரனும் சேர்ந்து ரிஷபத்தில் உட்கார். அமாவாசையில் பிறந்தவர். ஒரு குழந்தைய அடம் பண்ணிச்சுன்னு ஏன்னா அது அமாவாசையில் பிறந்திருக்க மாதிரி திட்டுவோம்ல, அவர் பண்ணாத லீலை இல்லை. அமாவாசையில் பிறந்தவர் மிருகசீரிஷ நட்சத்திரம். 12ல் சுக்கிரன். ஒரு கிரகம் பாவகிரகம் இருந்தாலும் ஒரு கிரகம் சுபகிரகம் சுக்கிரன் போய் இருந்தது. அதே லக்னத்துக்கு 5ஆம் வீட்டில் இருக்கிற குரு பாருங்கள், லக்னத்தை பார்ப்பார், சந்திரனையும் பார்க்குறாருல, 7ஆம் பார்வையே சந்திரனை பார்க்குறாரு, அதே 9ஆம் பார்வையே லக்னத்தையும் பார்க்குறாரு. அதனால தான் அவர் ஆயுள் நீடிப்பு. இந்த பஞ்சமகா புருஷ யோகம் 5 யோகத்தில் 3 யோகம் வாங்கியிருக்காரு. இந்த 3 யோகம் அவர் பிறந்து இது பண்ணி ராகு தசை முடிஞ்சு குரு தசை சனி தசை வந்து ஸ்டார்ட் ஆகும்போது தான் அவர் முதலமைச்சர் வர்றதுக்கு முடிஞ்சது. இப்படி இந்த பஞ்சமகா புருஷ யோகங்கள்லாம் எடுத்து சொன்னோமா எக்கரணத்தும் போல. 4ஆம் வீட்டில் சனிபகம் ஆச்சா, 8 கூடையவரா, அட்டமாதிபன் ஆயுள்காரகன் சிட்டகேந்திரம் திரியோணம் மேடையில் தொட்ட லக்னாதிபன் பலம் வர தீர்க்கமாக ஆயில்ட்டான். லக்னாதிபனை குரு பார்த்துட்டாரா, தீர்க்கமாக ஆயுள் வந்துருச்சா. 10ஆம் வீட்டுக்கு 5 10க்கு அதிபதி செவ்வாய் போய் உச்சமா, 10க்கு அதிபன் ஆட்சி உச்சம் பரிவாய் சுபரும் கேந்திரமாய் வித்தைக்குரிய தானமுட விளங்கமுடைய தலைமகனை புத்தர் கரி கவிமானம் புகுந்து காணும் தனமானம். பிற்கால வாழ்க்கை தான் தனமகனாது. புரியுங்களா? இன்னும் நிறைய பேசணும். எம்ஜிஆர் ஐயா ஜாதகம் ஒரு லக்னமும் ஆண் ராசியாக இருந்து ராசியும் ஆண் ராசியாக இருந்தால் இவர் சரித்திரம் படைப்பார்கள். நம்ம எழுதியே கொடுக்கலாம். லக்னமும் ஆண் ராசியாக இருந்து ராசியும் ஆண் ராசியாக வந்தால் சரித்திரம் படைப்பார்கள். லக்னமும் பெண் ராசியாக இருந்து ராசியும் பெண் ராசியாக சரித்திரம் படைக்க உதவி புரிந்து மீண்டும் சரித்திரத்தை படைப்பார்கள் என்று சொல்லலாம். இப்போ நம்மிடையும் ஒருத்தர் சரித்திரம் படைச்சிட்டு இருக்காரு. அவர் பார்த்தா பசு பாஞ்சா புலி. புலி அமைதியாக இருக்குதுன்னா அது பதுங்குதுனாவே பாயறதுக்குன்னு அர்த்தம். அது சிலர் புரிஞ்சிக்காம அது தோஷம். ஒருத்தர் துலா லக்னம் ஆண் ராசி ஆச்சா, மக நட்சத்திரம் சிம்ம ராசி ஆச்சா, 2 ஆண் ராசி ஆச்சுலா, சரித்திரம் படைச்சிட்டு இருக்காரு. இது என்ன போய் பெருசாக பேச வேண்டியிருக்கு. எம்ஜிஆரும் கும்பலக்கணம் ஆண் ராசி, இது துலா ராசி. அவர் சுவாதி நட்சத்திரம் துலா ராசி, 2 ஆண் ராசி. அவர் சரித்திரம் முற்காலத்தில் கஷ்டம், பிற்காலத்தில் சரித்திரம் படைச்சார்ல. அதே மாதிரி தான் இப்போ நம்மகிட்ட இருக்க என் குருநாதர் ஒருத்தர், அவர் தான் ஐயா மோகன் முரளி ஐயா குருநாதர் வந்து உட்காந்துருக்காரு. அவர் சரித்திரம் படைக்க செம்மல், அவர் சரித்திரம் படைச்சிட்டு இருக்காரு. அவர் தான் சொல்லணும், அதை சொல்லணும். இப்போ இறந்தவங்க ஏன் எப்படி இறந்தாங்க, என்ன இறந்தாங்க, இறக்கிறதுக்கு காரணம் என்ன, பாவகத்திரி தோஷம். இந்த அதே சுபர்கள் இருந்தாலும் இவருக்கு பாருங்கள், கலைஞரையாவுக்கு ஒரு கிரகம் பாவகிரகம் இருந்தாலும் ஒரு 12ஆம் வீட்டில் சுக்கிரன் இருக்கார். சுக்கிரன் 4 11 கூட சுக்கிரன் பாதகாதிபதி தான். பாதகாதிபதி 12ல் மறைஞ்சனால தான் பல இது பேர் புகழ் அந்தஸ்து எல்லாமே கிடைச்சது இல்லையே. அதுதான் சூரியனும் சந்திரனும் சேர்றதே ஒரு மிகப்பெரிய அமாவாசை யோகம் இல்லை. பங்கமெல்லாம் ஆட்சி உச்சம் பால்நிலா கதிரும் பெற்று புந்திய லக்னத்தில் புகழுடைய கேந்திரை தங்கிட உதித்தமா அந்த தலைவிழா வலிமுக்கர் அங்கவன் குருவின் பார்வை. குரு பாருங்க 5ஆம் வீட்டிலேருந்து 9ஆம் பார்வை 7ஆம் பார்வையை பார்க்குறாரு. அங்கவன் குருவின் பார்வை அமைஞ்சிடல் சிறப்பே அமைங்கிறார். இந்த சிறப்புகள்லாம் இருக்குதுன்னா மிகப்பெரிய ஆளாக வரலாம். ஐயா பிரகாஷ் ஐயாவும் சரித்திரம் படைச்சிட்டு இருக்காரு. அவருடைய லக்னம் என்ன நட்சத்திரம் என்னன்னு எனக்கு தெரியல. சிம்ம லக்னம் ஆண் ராசியா, நட்சத்திரம் சித்திரை கன்னி ராசியா, சிம்ம துலாம் ராசி. பாருங்கள், லக்னமும் ஆண் ராசி, ராசியும் ஆண் ராசி. இவர் சரித்திரம் படைக்கிறதுக்கு அப்புறம் படைப்பாரா படைக்க மாட்டாரா சொல்லுங்க. நான் சொன்ன ஒரு குறிப்பு சொன்னேன். லக்னமும் ஆண் ராசியாக இருந்து ராசியும் ஆண் ராசியாக சரித்திரம் படைப்பார். கண்ணுக்கு முன்னாடியே இருக்குது. புரியுங்களா? கண்ணுக்கு முன்னாடி அங்கே ஒருத்தர் உட்காந்துருக்காரு. இதெல்லாம் பொய் போலியே, நான் பொய்யா எதுவும் சொல்லலையே. எனக்கு பேச இவ்வளோ நேரம் வாய்ப்பு கொடுத்த நம் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் பாராட்டுக்கும் உரிய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய செந்தூரான் ஜோதிட அறக்கட்டளையின் தலைவரும் நிறுவனமான மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா பிரகாஷ் ஐயாவுக்கு நன்றியினை சொல்லி, அவர் என்றென்றும் வாழ்க பல்லாண்டு வாழ்க பல்லாண்டு வாழ்க பல்லாண்டு என்று கூறி நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். என் பெயர் பவானி தனக்கோடி. என் செல் நம்பர் 95 14 72 80 51. அறிவிச்சிறந்த சான்றோர் பெருமக்களே, உங்கள் அத்தனை பேருக்கு சிறு வேண்டுகோள். தாங்கள் அன்னப்பறவைகளாக இருந்து இந்த அடியேன் சிறியவன் பேசியதில் குற்றம் குறைகள் இருந்தால்
அன்னப்பறவை பாலில் தண்ணி தேய்ச்சி வச்சாலும் தண்ணீரை நீக்கிட்டு பாலை மட்டும் பருகும். அதுபோல் என் குறைகளை விட்டு நல்லதை மட்டும் எடுத்துக்கொள்ளுமாறு உங்கள் அன்போடு உங்கள் பாதம் தொட்டு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பாக பேசினார். ஏன்னா சீனியரை பற்றியே பேசிட்டு போயிட்டார். அருமையாக அற்புதமான கருத்துக்களை, முன்னாள் முதல்வர்களுடைய கருத்துக்கள், அவங்களுடைய சம்மந்தப்பட்ட விஷயங்களை சொன்னார். என்னையும் முகுந்தன் ஐயா வச்சு ஒரு சில விஷயங்கள் சொன்னார். எல்லாம் சிறப்பாக இருக்குது. அடுத்த மாதம் இதை அப்படியே தொடருவார். எம்ஜிஆரில் நிப்பாட்டியிருக்காரு. இந்த மாதிரி எல்லாரையுமே அடுத்தடுத்த ஐயா வந்து சொல்லுவார். அக்கா கேட்டாங்க இறந்தவங்களை பற்றி பேசக்கூடாதுன்னு. உண்மைதான். ஆனால் எதனால் இவர்கள் புகழ் பெற்றார்கள், எதனால் இவங்க ஜெயித்தாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒருத்தவங்க வேணும்ல. ஏன்னா நமக்கு அவங்க முதல்வர் ஆனாங்கன்னு மட்டும்தான் தெரியும். எதனால் முதல்வர் ஆனாங்க, ஜாதகத்தில் என்ன அமைப்புனால முதல்வர் ஆனாங்கன்னு ஒரு சொல்கிறதுக்கு ஒரு சீனியர் வேணும். நம் முன்னோரு கதைகள்லாம் கேட்போம்ல. இந்த அரச மரம் இருந்துச்சுடா, 50 வருஷம் ஆச்சு, இங்கே தான் உன்னை தொட்டி கட்டி போட்டோம், அந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல. அதனால தான் செந்தூரன் அறக்கட்டையில் ஒரு சீனியரை வச்சுருக்குறோம். என்ன நடந்தாலும் அவர் வந்து இது இப்படி கிடையாது, இப்படி தான் நடந்துச்சுன்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல. அதுக்காக தான் ஐயா சொன்ன அனைத்து கருத்துக்களுமே ஏற்புடைய கருத்துக்கள் தான். ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ஐயா அவர்களுக்கு செந்தூரன் அறக்கட்டளை சார்பாக பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்தப்படுகிறது. கைத்தட்டலாம்.